பைத்தான் சேலஞ்சில் டாபிக் 3 நீங்கள் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வீடியோ பார்த்துருப்போம். ஸோ என்ன பார்த்துருப்போம் அப்படியே பேசிக் சின்டாக்ஸ் பார்த்துருப்போம். செட்டப் இன்ஸ்டலேஷன் ஆல்ரெடி வீடியோ வச்சுருக்கேன், நம்ம சேனல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து வேரியபிள் டேட்டா டைப் பற்றி பார்க்க போகிறோம். வேரியபிள்னு என்ன அப்படின்னு பார்க்க முடியும், எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நான் என்ன பண்ணுறேன், நேமில் ஜான் சொல்லி கொடுத்துக்கிறேன், டபுள் கோட்ஸில் கொடுத்துக்கிறேன். ஏஜ் 25, ஹைட் வந்து 170 கொடுத்துருக்கேன். ஈஸ் அண்டர்ஸ்கோர் ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். சரியா, பிரிண்டில் என்ன பண்ண போகிறேன்னா நேம் கம்மா ஏஜ் கம்மா ஹைட் கம்மா ஈஸ் ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது எனக்கு நேமு எல்லாமே ஏஜ் ஹைட்டு ஈஸ் ஸ்டூடெண்ட் எல்லாம் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிரிண்ட்டில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கடைசியில் என்ன கொடுத்துருக்கேன்னா பிரிண்ட்டு டைப்பில் நேம் கொடுத்துருக்கேன். ஹேஷ் அப்படின்னு கமாண்ட் லைனு என்னன்னு நம்மளுக்கு வந்து இந்த லாஸ்ட்டாக பிரிண்ட்டுக்கு மட்டும் என்ன அவுட்புட் ரன் ஆகும் அப்படின்னா எஸ்டிஆர் சொல்லி வரும். எஸ்டிஆர் அப்படின்னா ஸ்ட்ரிங்குன்னு அர்த்தம். அதாவது நேம் அப்படிங்கிறது நான் வந்து ஸ்ட்ரிங்கில் பாஸ் பண்ணியிருக்கேன். பை டிஃபால்ட்டாக டேட்டா டைப் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா நம்பர் இருக்கும், நம்பரை பாயிண்டேஷன் மாதிரி இருக்கும். நம்ம லெட்டர்னு சொல்லுவோம்ல, இப்போ ஹரி அப்படிங்கிறது ஒரு லெட்டர், ஹெச் அப்படிங்கிறது ஒரு கேரக்டர். சரியா, அந்த கேரக்டர் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், எல்லாமே நம்ம வந்து ஃபுல்லாக லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். லெட்டர்ஸ்லாம் நீங்கள் டெர்மினாலஜி வந்து என்ன அப்படின்னா டெக்னிக்கலாக ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. பூலியன் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுவாங்க. லிஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது சார், ரைட் சைடில் பார்த்து உங்களுக்கு எப்படி சொல்லிட்டு இருக்கேன். லிஸ்ட் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், அதாவது ஒரு ரெட்டு ப்ளூ டார்க்கு அப்புறமேல் வந்து 1 2 3 4 5 6 கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸை ஒரு இதை சொல்கிற லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. C++ நம்ம அரேன்னு சொல்லுவாங்க. அரேயில் நிறைய இருக்குது, சிங்கிள் டைமென்ஷன் மல்டி டைமென்ஷன் நிறையமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூப்பிள் அப்படின்னா வந்து கோஆர்டினேஷன் ஆஃப் அது லெட்டர், அது வந்து டேட்டாஸ் தான். பட் அது வந்து நம்ம ஒரு நம்பராக ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேரண்டைஸில் யூஸ் பண்ணுவோம். சரியா, லிஸ்ட்டுக்கு ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். டிக்ஷனரி பார்த்திங்கன்னா வந்து ஒரு டிக்ஷனரி சொல்லுவோம், ஒரு லெட்டர் சேவ் பண்ணுறோம். இப்போ வந்து ஆப்பிள் அப்படின்னா ஆப்பிள் ஈஸியாக வந்து ஒரு ஃப்ரூட்டு அப்படி சொல்லுவோம்ல, அது என்ன பண்ணுவோம், ஆப்பிள் அப்படிங்கிறது ஒரு வேர்டு, அதுக்கான மீனிங் தான் வந்து இட்ஸ் எ ஃப்ரூட் அப்படி சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் ஹரி அப்படிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு கண்டென்ட் வச்சு கோலன்லாம் ஐடி கொடுத்துருக்கேன். அப்போ ஐடிங்கிறது ஹரி, பாஸ்வேர்டுங்கிறது $12 அப்படி சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்து முடிச்சிட்டேன். அப்படியே கீழே லெஃப்ட்டில் வந்து பாருங்கள், இங்கே என்ன சொல்கிறேன்னா வாட் வேரியபிள் அப்படின்னா ஸ்டோரேஜ் டேட்டா டைப் அப்படிங்கிறது வாட் டைப் ஆஃப் டேட்டா இஸ், இஃப் நம்பராக இருக்கா கேட்டராக்கா ஸ்ட்ரிங்காக கண்டுபிடிக்கிறது. எக்ஸாம்பிள் மறுபடியும் சொல்கிறாங்க, இப்போ நேம் அப்படிங்கிறது வேரியபிள். சரியா, ஜான் அப்படிங்கிறது வேல்யூ. இதில் நான் என்ன டைப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிரிண்ட்டில் டைப் நேம் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன டைப் இருக்கோ ஸ்ட்ரிங்குன்னு வரும். இப்போ பிரிண்ட் டைப் இருக்குல்ல, அங்கே ஏஜ் கொடுத்தா நம்பர் வரும். பிரிண்ட் டைப்பு ஹைட்டுன்னு கொடுத்து வச்சுக்கோங்க, அது எனக்கு வந்து அதுவும் நம்பராக தான் வரும். ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணால் பூலியனில் வரும், ஏன்னா அது வந்து பூலியன் டேட்டா டைப்பு. பூலியன் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ரிப்ளிகேஷன் ஆகும். ரைட் சைடில் ரெஃபரன்ஸ் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் வேரியபிள் டேட்டா டைப்னா. ஒன்றும் பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. ஒரு டேட்டாவை கொடுக்குறேன், அந்த டேட்டா என்ன டைப் கண்டுபிடிச்சி டேட்டா டைப்பு. வேரியபிள் அப்படின்னா நேமு, ஏஜ், ஹைட்டு, ஸ்டூடெண்ட் இது எல்லாமே வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஸ்டோரி டேட்டா, அவ்வளோதான். ஒரு ப்ராடக்ட்டை போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பாக்ஸ் தேவை, அந்த பாக்ஸ் தான் வந்து வேரியபிள் சொல்லுவாங்க. சரியா, ஓகே, இன்றைக்கான டாபிக் சேலஞ்ச் அவ்வளோதான். ஜஸ்ட்டு நம்ம வாட் மட்டும் தான் பைத்தானில் கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி சீக்கிரத்தெல்லாம் அப்படியே கொஞ்சம் க்ரோத் த்ரூ ஆகிட்டிங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ரிசர்ச் ஒரு மினி ப்ராஜெக்ட்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த பேசிக் ரொம்ப 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 முக்கியம். பிகாஸ் வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் ஒரு 10 வண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 வண்டிக்கு நான் நம்பர் போடுவேன், நேம் போடுவேன். அது எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் புரியுற மாதிரி போடணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்னா என்னது, நம்பர்னா என்னது, பூலினா என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மஸ்ட்டு ட்ரிபிள் லிஸ்ட் டிக்ஷனரி இதெல்லாமே அட்வான்ஸ் ஆஃப் பைத்தானில் வரும். ஸோ மஸ்ட்டு எல்லாமே வாட் அப்படி நம்ம சேனல் பார்த்துக்கோங்க. இஃப் எனி டவுட் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். சரியா, டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதில் கேட்கலாம். ஃபீல் ஃப்ரீ டு ஒன் ஆன் ஒன்று கேட்கலாம். அதே மாதிரி குரூப்பும் கொடுக்குறேன், அதில் நீங்கள் கேளுங்க. கமெண்ட் பாக்ஸில் யூடியூப்பில் கேளுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரியா, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ டு ஆல்.